வெல்கம் டு மணி ட்ரிகர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா லோனை எப்படி வேகமா அடைக்கலாம். ஏன்னா அந்த லோன்ற விஷயம் நம்ம வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கிற மொதல் விஷயம் இதுதான். நான் இந்த நாளில் அதை நினச்சி அதுக்கு நான் கஷ்டப்பட்டு அதனால நம்ம லைஃப்பில் ஏற்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபோக்கஸிங் ஃபுல்லாக அதில் இருந்து நம்ம அடுத்த கடத்து போக முடியாமல் கிட்டத்தட்ட ஒரே இடத்துல நிற்போம். அதுதான் அந்த லோன் வந்து அந்தளவுக்கு நம்ம வாழ்க்கையை அவ்வளோ ஒரு லாக்கில் வந்து வச்சிரும். ஓகே, அதை எப்படி வேகமாக அடைக்கலாம் தான் நீங்கள் பார்க்க போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த லோனு எத்தனை லோனுனாலும் சரி ஒரு லிஸ்ட்டு அதில் எத்தனை லோன் இருக்குன்னு வரிசையாக எழுதுங்க. எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, அது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறீங்க, எத்தனை வருஷம் பே பண்ணுறீங்க, அதை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சால் நம்ம அந்த லோனை அடைக்க முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, இப்போ வீடை விட்டு ஆஃபீஸ் போகணுன்னு நினச்சாதான் அந்த ஆஃபீஸ் போக முடியும். ஆஃபீஸ் போகணும் ரோட்டில் இருந்துட்டு எங்கே போகணுன்னு தெரியாமல் சுற்றக்கூடாது. லோன் அடைக்கணும் நம்ம முடிவு பண்ணால் முதல்ல லிஸ்ட் அவுட் போட்டுங்க. நம்ம கண்ணுக்கு திரும்ப அதை ரீகால் பண்ணுங்கள். இது அடைக்கிறேன்னு சொல்லிட்டு ரீகால் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அது லிஸ்ட்டில் எல்லாமே இருக்கணும். லோன் அமௌண்ட்டு, டேட், எவ்வளோ எத்தனை வருஷம், இஎம்ஐ எவ்வளோ கட்டுறோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, இன்னொன்று சில இந்த ஜொல்லோன்னு சேர்த்து வச்சுக்கோங்க. எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, எவ்வளோ பே பண்ண போகிறோம். நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பண்ண மாட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியம். இன்ட்ரெஸ்ட்டோட எவ்வளோ பே பண்ண போகிறோம் அதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. ஒரு பிளான் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகே, அடுத்து செகண்ட் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாக எதுக்கு பே பண்ணுறோம், எந்த லோனுக்கு வந்து அதிகமாக இன்ட்ரெஸ்ட் போகுது கால்குலேஷன் பண்ணி வைங்க. அதாவது பர்சன்டேஜ் வைஸாக பார்த்துக்கோங்க. அதாவது ஒரு சில லோனுக்கு வந்து 3 லட்சம் பே பண்ணுறீங்கன்னா அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பாருங்கள். இன்னொன்று சின்ன லோனுக்கு ஒரு 10,000 பே பண்ணுறீங்கன்னா அதுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் பாருங்கள். அதாவது நம்ம இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம லைஃப் வந்து ஒரு அரிசி சாப்பிட்ற புழு மாதிரின்னு வச்சுக்கோங்க, நம்ம கரையா மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து இன்ட்ரெஸ்ட் நம்ம அரிச்சிடும். நம்ம இல்லை கடனை வாங்குகிறோம், கடனை மட்டும் பே பண்ணால் அது கரெக்டு. பட் அந்த இன்ட்ரெஸ்ட் சேர்த்து பே பண்ணுறது நம்ம செம்மையாக லாக் ஆகிற ரீசன். ஸோ எது ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோமோ அந்த லோனை தூக்கி வச்சுட்டு ஃபஸ்ட்டு அடைக்க ஆரம்பிங்க. ஏன்னா அந்த தான் நம்மளை பெருசாக உரியுது, நம்ம சத்தெல்லாம் தான் உரியுது. ஸோ அந்த லோனை ஃபஸ்ட்டு முடிக்க பாருங்கள். ஓகே, இன்ட்ரெஸ்ட் அதிகமாக பே பண்ணுறத ஃபஸ்ட்டு முடிக்கணும். அடுத்து எந்த லோன் சின்ன அமௌண்ட்டோ அதை மேக்ஸிமம் முடிக்க பாருங்கள். அதாவது சின்ன அமௌண்ட் உள்ள லோனை முடிச்சிட்டிங்கன்னா ஒரு 10 இல்லை 10 படியில் ஒரு படி ஏறிடுவோம். என்னன்னா நம்ம ஒரு எய்ம் பண்ணியிருக்கோம், லோனு 10 படி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஈஸியானதை மேக்ஸிமம் முடிச்சிட்டிங்கனாலே கஷ்டமானதை கடைசி ஈஸியாக முடிக்கலாம். ஏன்னா இது வந்து மைண்டு, சைக்காலஜி, ஏகப்பட்ட விஷயம் நம்மளை நெரிச்சு 10 பேர் ஒருத்தனை நெரிக்கிறான்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொருத்தனா வீக்காக நாளை காலி பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, பெரிய ஆளை மொத்தமாக கடைசி முடிச்சுக்கலாம். சின்ன லாஜிக்கு தான். பட் ஸோ வந்து ஃபஸ்ட்டு சின்ன லோன் எது கம்மியான அமௌண்ட் எதுன்னு பார்த்து அதை முடிச்சுட்டு வாங்க. வேகமாக லோன் அடைக்கலாம். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில் வந்து ஏகப்பட்ட செலவு பண்ணிகிட்டு இருப்போம். அந்த செலவத்தையும் டோட்டலாக மறந்துடுங்க. கொஞ்ச நாள் நம்ம என்னென்னா கொஞ்சம் பிச்சைக்கார மாதிரி தான் வாழணும். அதாவது லைஃப்பில் நம்ம தேவையானதை கூட இழக்கணும். ஃபஸ்ட்டு லோனை முடிக்கணும். ஏன்னா அதுதான் பெரிய தலைவலி. ஸோ வந்து நமக்கு தேவையான ரொம்ப சாப்பாடு அந்த மாதிரி எல்லாத்தையுமே கொஞ்சம் செலவு இல்லத்தை ரொம்ப சிம்பிளாகணும். ஏன்னா அப்போ தான் நம்ம அந்த மிச்சப்படுத்தப்பட்ட ரூபா வச்சு தான் நம்ம கடன் அடைக்க முடியும். ஸோ செலவு டோட்டலாக குறைக்கணும். அடுத்த ஸ்டெப்பு செகண்ட் இன்கம் ரெடி பண்ணணும். செலவு குறைக்கணும். இன்னொரு இன்கம் நம்ம ஃப்ரீ டைமில் ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப் ஏதாவது ஒன்று சைடில் அது ஒன்று உருவாக்கி வச்சோன்னா அது ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த ரெவன்யூ ஜென்ரேட் கொடுக்குறதும் உங்கள் லோனை வேகமாக அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ செலவை குறைக்கணும், இன்னொன்று ரூபா உருவாக்கணும். ஸோ இது 2 விஷயம் பண்ணாலே மேக்ஸிமம் வந்து லோன் வந்து வேகமாக கவரேஜ் ஆகும். கடைசியாக ஒரே ஒன்று வேறம் பேசணும். அதாவது இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச யார்ட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கீங்க, இல்லை பேங்க்கில் வாங்கியிருக்கீங்கன்னா அப்ரோச் பண்ணுங்க. அவன்கிட்ட போய் நம்ம ஒரு கீரை வாங்கினா சரி எப்படி வேறம் பேசுவோம், ஒரு காய்கறி வாங்கினா சரி எப்படி வேறம் பேசுவோம், அவன்கிட்ட போய் பேசுங்க. சார் முடியல சார், இதை இவ்வளோ தான் பே பண்ண முடியுது, ஓப்பனாக சொல்லுங்கள். இதை வட்டி இதை குறைக்கலாமா சார் கேளுங்க. நிறைய பேர் அதை பற்றி கேட்கறதே கிடையாது. கொஞ்சம் ஈகோ பண்ணுவோம். பட் ஆனால் இந்த இடத்துல நீங்கள் வேறு பேசுனா உங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ப்ரீ க்ளோசர் பண்ணலாம். ஸோ ஏற்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பேங்க் கொடுப்பாங்க. ஏன்னா பேங்க் வந்து ஒரு சில ஆள்கிட்ட கொஞ்சம் நெலிசிவாக போவாங்க. ஸோ நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிளிக்காக வாய்ப்பு அதிகம். ஸோ இது பண்ணால் மேக்ஸிமம் வந்து லோனை ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகே, ஃபைனலாக வந்தெல்லாம் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணாலே மேக்ஸிமம் வந்து கடன் அடைச்சிடலாம். ஏன்னா கடன் வந்து நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. ஒரு 10 ஸ்டெப் வாழ்க்கை பின்னாடி எழுதிட்டு போயிடும். ஸோ கடனை மேக்ஸிமம் அடைச்சா தான் நம்ம அடுத்த லைஃப்பில் அடுத்ததில் ஸ்டேஜுக்கு போக முடியும். இது நம்மளை மட்டும் இல்லை, நம்ம ஃபேமிலி எல்லாத்தையும் இம்பாக்ட் பண்ணும். ஸோ வேகமாக அடிக்க பாருங்கள். கடைசியாக சொல்கிற ஒரே விஷயம், செலவை குறைச்சிட்டு வரும் செகண்டரி இன்கம் அதை மட்டும் ரெண்டுமே பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக கடன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அடைஞ்சிட்டே இருக்கும். ஓகே, இந்த மாதிரி வித்தியாசமான விஷயத்தை மணி ட்ரிகர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.